வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 12/10/2025 ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரா அப்படின்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் பதிவும் கொடுக்குறேங்க, ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் பதிவு கொடுக்குறேங்க. வாங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்களை பார்த்துடலாங்க. தக்காளி சிவம் தக்காளி 170 to 270க்கும், சாகோ 200 to 350க்கும், மதன் 200 to 350க்கும் எல்லாமே தெளிவாக பந்தல் காய் டைப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரேட்டுங்க. காய் மலையடிக்காய் வந்ததுன்னா 100 150க்கு விற்பனை ஆகுதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் 38 ரூபாய்க்கும், புது உருண்டை 48க்கும், ஆந்திரா சம்பா 35க்கும், ஆந்திரா உருண்டை பார்த்தீங்கன்னா 50க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிளகாய் விலை எந்த மாற்றம் இல்லைங்க, அதே கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லாங்க. அடுத்து அவரைக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெல்ட் அவரைங்க பஞ்சு கோழி அவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் பீட்ரூட் விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க. இஞ்சி 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 100க்கும், குறைந்தபட்ச விலையாக 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 1 கிலோ 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் எனக்கு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 45 48 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40க்கு கூட விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே 20 to 40 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. விலை சின்ன வெங்காயம் விலை உயர்வுதானுங்க. பெரிய வெங்காயம் 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ பார்த்தீங்கன்னா 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி கத்திரிக்காய் இருந்தால் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க பச்சை பயிரும்பாங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 13 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 55க்கும், செடி முருங்கை பார்த்தீங்கன்னா 45 to 50க்கும், மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 35 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காயிலே பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வருதுங்க. பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கும், பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தலையின் தரத்திற்கு ஏற்ப. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் விலை சற்று ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க. அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 1 கிலோ 13 ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டுக்கு. கோவக்காய்ங்க 20 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 27 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வரத்து ரொம்ப கம்மியாகி விலை உயர்ந்துச்சுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 150 180க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. புடலங்காய்ங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் பந்தல் 2 டைப் வருதுங்க. குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்சத்தில் 25க்கும், நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் சீனி அவரைக்காய்ப்பாங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வெட்டுறாங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 18 to 20 22 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாய்க்கும், ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கடைகளில் 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனலில் தினசரி மார்க்கெட் காய்கறி நிலவரம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வியாபாரிகளும் பார்த்து வீட்டில் இருந்து பயனடைங்க. நன்றி.